Hello learners, welcome to Deep to Neuron Tech Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன மேக்ஸ் ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்திருக்க क्वेश्चनல இருக்கக்கூடிய நம்பர் 1ல முடிஞ்சா அதை எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 1 ஸ்கொயர் உடைய ஆன்சர் 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 11 ஸ்கொயர் உடைய ஆன்சர் 121 கூட சில பேரால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கக்கூடிய நம்பர் வெறும் 1s மட்டும் இருந்தா அதை எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு. அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 111 ஸ்கொயருடைய ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஈஸியான ட்ரிக் என்னன்னா, கொடுத்துருக்கிற எல்லா நம்பரும் 1ஆ இருக்கிறனால நம்மளுடைய ஆன்சருடைய ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 1 போட்டுக்கணும். செகண்டா என்ன பண்ணணும்னா, 111 ஸ்கொயர்ல எவ்வளோ 1 இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். இங்கே 3 1s இருக்கு. ஸோ சென்டர் நம்பர் 3ஆ இருக்கணும். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் சென்டர் நம்பருக்கும் நடுவில் இருக்கிற நம்பரை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி சென்டர் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் நடுவில் இருக்கிற நம்பரை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து சென்டர் வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர்லையும் சென்டர்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் போகணும். இது ஈஸியா எப்படி சொல்லலாம்னா, 1 2 3 2 1 அப்படின்னு ஒரு இதோட ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1111 ஸ்கொயருடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா, ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஒரு 1 லாஸ்ட் ஒரு 1. இப்போ இதுல எவ்வளோ 1s இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 5 1 இருக்கு. ஸோ 5 சென்டர் நம்பர்ல வந்துடும். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் ஃபில் பண்ணுவோம். 1 2 3 4 5. இப்போ டிசெண்டிங் ஆர்டர் 4 3 2 1. இதுதான் 11111 ஸ்கொயருடைய ஆன்சரா வரும். இது கூடயே ஒருவேளை நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகி 1ல எண்ட் ஆகி நடுவில் வெறும் 0s மட்டும் இருந்தா எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 101 ஸ்கொயர் இதோட ஆன்சர் எப்படி ஈஸியா சொல்லலாம்னா, ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் நம்பர் 1 லாஸ்ட் நம்பர் 1. செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல எவ்வளோ 1s இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணணும். இங்கே 2 1 இருக்கு. ஸோ 2 சென்டர்ல வந்துடும். அடுத்து எவ்வளோ 0s இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணணும். இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 2க்கு முன்னால ஒரு 0, 2க்கு அப்புறம் ஒரு 0 போடணும். இதோடைய ஆன்சர் 1 0 2 0 1 அப்படின்னு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 10,001 ஸ்கொயருடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் நம்பர் 1 எண்டிங் நம்பர் 1. எவ்வளோ 1s இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். 2 1 இருக்கு. ஸோ 2 சென்டரா வந்துடும். 3 0s இருக்கு. ஸோ 2க்கு முன்னால 3 0, 2க்கு அப்புறம் 3 0 போடணும். இதோடைய ஆன்சர் 1 000 2 000 1 அப்படின்னு வரும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா 1111 ஸ்கொயருடைய ஆன்சரும் 1001 ஸ்கொயருடைய ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேக்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். We think different, teach different and answer different.